ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றி தமிழ் நீட் அகாடமி. கொஞ்ச நாள் ஆகிடுச்சு யூடியூப்பில் வீடியோ போகிறதுக்கு. ஏன்னா நம்ம ஆஃப்லைன் கிளாஸஸ் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா க்ளீனாக அண்ட் மோட்டிவேட்டடாக நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு 2-3 டேஸ் நம்ம பார்த்திங்கன்னா வீடியோ லேட் ஆகிடுச்சு. பட் இனிமேல் ரெகுலராக நம்ம அப்டேட் கொடுக்கலாம். ஓகே, ஸோ அதோட வகை பார்த்திங்கன்னா நம்ம நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டைம் ரியலாக நமக்கு எவ்வளோ இருக்கும். ஸோ பார்க்குறப்போ இந்த வருஷம் 180 கேள்வி வந்துச்சுன்னா 3 மணி நேரம் தான் நமக்கு நீட் எக்ஸாமுக்கான டைம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் வரும். பட் எக்ஸாக்டாக நம்ம அந்த டைம் தான் பயன்படுத்துகிறோம்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த விஷயம் தெரியவே போகிறதில்ல. செகண்ட் டைம் போகிற ஸ்டூடெண்ட் ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி டைம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, எந்தெந்த ஸ்டூடெண்ட் எந்தெந்த குழந்தைங்க எந்த இதில் மிஸ்டேக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். சரி, வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வெற்றி தமிழ் நீட் அகாடமி சார்பில் இருக்கக்கூடிய சில அப்டேட்ஸை மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, ஸோ நம்ம இந்த 2025க்கு கடைசி 4 மாதம் பார்த்திங்கன்னா நம்ம ரிவிஷன் பேட்ச் கொடுக்குறோம். அதில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட் ரிவிஷன் பேட்ச்சுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 25,000 பார்த்திங்கன்னா ஃபீஸாக வாங்குகிறோம் ஃபார் ஆஃப்லைன் நேராக படிக்கிறவங்களுக்கு. ஆன்லைனில் பார்த்திங்கன்னா 7.5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5,000, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 92.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 10,000 நம்ம சார்ஜ் பண்ணுறோம். நீங்கள் நேரடியாக வரப்போ பார்த்திங்கன்னா கிளாஸஸ் எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேலத்தில் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் பிளேஸ் ஃபார் ஸ்டடீஸ் அண்ட் என்விரான்மெண்ட் வைஸ்லி எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு இடமான எஸ்விஎம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சேலத்தில் இருக்கக்கூடிய ஆட்டியம்பட்டியில் ஸ்கூல் லொக்கேட் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஹாஸ்டல் கேம்பஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா வேறு மாவட்டங்கள்லேருந்து சேலம் மாவட்டத்துக்கு வரீங்க, உங்களோட குழந்தைங்களை நீங்கள் விட்டுட்டு போகிறீங்க பெற்றோர்கள் அப்படிங்கிறப்போ சேஃபான ஒரு இடமும் ஸ்டடிக்கு ஏற்ற மாதிரி அமைதியான ஒரு இடமும் உங்களுக்கு இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஸ்ரீ வித்யாமந்திர ஹையர் செகண்டரி ஸ்கூல் கொடுத்துருக்கோம். நீங்கள் இதுக்கான ஃபுட்டேஜ் எல்லாம் வீடியோட எண்டில் பார்க்கலாம். ஸோ அதனால் நேரடியாக படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு விடுதி வசதி, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் நம்ம தனித்தனியாக வச்சு கொடுத்துருக்கோம். நம்ம கிளாஸஸ் நியூ என்சிஆர்டி பேஸ் பண்ணி லைன் பை லைனாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணோம் 5,000 ருபீஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. டெய்லியும் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இது போக எக்ஸ்ட்ரா ரெக்கார்டட் கிளாஸஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நடந்த லைவ் கிளாஸஸ் டெய்லி நடக்குது பார்த்திங்கன்னா, அந்த லைவ் கிளாஸும் ரெக்கார்ட் ப்ரொவைட் பண்ணுறோம், பிடிஎஃப் சென்ட் பண்ணுறோம். அண்ட் சண்டே ரெகுலராக டெஸ்ட்டும் நடந்துகிட்ருக்கு. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு 2 மீடியத்துலேயுமே நம்ம இது கிளாஸஸ் நடத்துகிறோம். அப்படிங்கிறது நம்ம வெற்றி தமிழோட ஒரு பாயிண்ட் தான். இதுக்கு முன்னாடி நம்ம வெற்றி தமிழ் அகாடமி சித் எஜுகேஷனல் அகாடமின்னு இருந்துச்சு. ஸோ இப்போ நம்மளோட நீட் பிரிவுக்கு பார்த்திங்கன்னா வெற்றி தமிழ் அப்படிங்கிற பேர் கொண்டு வந்திருக்கும். புதிய மாணவர்களுக்காக நம்ம இது ஒரு இடத்துல சொல்லிடலாம். அண்ட் இன்றைக்கி பெற்றோர்களெல்லாம் அதிகமாக பார்க்கக்கூடிய ஒன்று பார்த்திங்கன்னா 1-on-1. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் நடுவில் என்னோடய பையனோ பொண்ணோ படிக்க முடியலன்னு பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ணாங்கன்னா இந்த மெத்தடை செஷன் பண்ணலாம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்கள் ஸ்டூடெண்ட் ஒரு டீச்சர் மூலமாக ட்ரெயின் பண்ணப்படுவாங்க. அப்போ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு டீச்சர் 1-on-1 அப்படிங்கிற விதத்தில் ஆன்லைன் மெத்தடில் நம்ம பண்ணி கொடுக்கலாம். இதனால் வெளியே போயிட்டு வரணும் அப்படிங்கிற அலைச்சல் கிடையாது. ஆன்லைன் அப்படின்னாலே நம்ம கொடுக்கக்கூடிய பெட்டர்மெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா வெளியே போயிட்டு படிச்சு அதை ஒரு டியூஷன் மாதிரி அட்டன் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டு அந்த டைமெல்லாம் கட் பண்ணணும். ஏன்னா ஸ்கூல்லேயே அவங்க போயிட்டு வந்துடுவாங்க. நைட்டு அப்படிங்கிறப்போ சேஃபாக இருக்குமா, இல்லை லாங் ட்ராவல் இருக்குமா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கட் பண்ணுறது ஆன்லைன் கிளாஸோட மிகப்பெரிய பெனிஃபிட். அண்ட் உள்ளே வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டியது மொத்த கடமையும் நம்மளோட அகாடமியை டிபெண்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ ஆன்லைன் ஆகட்டும் 1-on-1 ஆகட்டும், ரெண்டுமே ஸ்டூடெண்ட்கான பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். நேரடியாக படிக்க முடியாத 11th 12th மாணவர்களுக்கு 1 year ஸ்டூடெண்ட்ஸும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்னும் ஃபர்தராக உங்களோட கேட்டகரி எது சூட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் காட்டியிருக்கக்கூடிய 9080549820 நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட சுச்சுவேஷன் எந்த மாதிரி இருக்குது, அதுக்கு எந்த மாதிரி பேட்ச் செஷன் இருக்குன்னு கேட்டுக்கிட்டு நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ணி படிங்க. கடைசி 4 மாதம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளுமே நமக்கு முக்கியமான நாள் தான். ஒவ்வொரு மணி நேரமே படிக்கிறதுக்கு ஒதுக்கப்படக்கூடிய நேரம் தான். நிறைய எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பர்சனல் செஷன். சரி, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி டாப்பிக்கான டைம் மேனேஜ்மெண்ட் எங்கே நமக்கு மிஸ் ஆகுது அப்படின்ட்டு. நம்ம அகாடமி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ட்ரோஸ் கொஞ்சம் லென்த்தியாக இருந்துச்சு அப்படின்னா நான் இந்த இடத்துக்கான டைம் தரேன், கிளிக் பண்ணி இந்த இடத்துக்கு வாங்க. ஓகே, ரைட்டு. அப்போ ரியல் டைம் ஃபார் நீட் எக்ஸாம் தான் இன்றைக்கிட்ட வீடியோக்கான கண்டென்ட். எவ்வளோ நேரம் ஒரு நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு நமக்கு கிடைக்கும். இந்த வருஷம் கணக்குப்படி பார்த்திங்கன்னா 180 கேள்விகள் தான் வரப்போகுது. சரி, 180 கேள்விகள் தான் வரப்போகுதுன்னா 180 நிமிஷம், அதாவது 3 மணி நேரம் மட்டும்தான் மாணவர்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த 3 மணி நேரம் 150 நிமிஷம் முழுமையாக பயன்படுத்த முடியுமானா கிடையாது.
அப்போ எவ்வளோ நேரத்தை சார் ஆக்சுவலாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் கீழே தனியாக இங்கேருந்து லேர்ன் பண்ணிட்டு போகணும். சரி, நமக்கு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பரீட்சை வந்து 2 மணிக்கு ஆரம்பிக்கும், மதியம் பிற்பகல் 2 மணிக்கு ஆரம்பிக்கும். தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கங்க. 2 மணிக்கு ஆரம்பிக்கிறப்போ அதிகபட்சமான மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 மணிக்கு வந்து கிளாஸஸ் கரெக்டாக எக்ஸாம் ஆரம்பிக்குதானா இதுக்கு முன்னாடியே ஓஎம்ஆர்லாம் ஃபில் பண்ணி வைக்கணும். பட் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் லேட்டாக தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. லாஸ்ட் இயர் முதற்கொண்டு இந்த கம்ப்ளைண்ட் வருது. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு மேலே எதுவும் பண்ண முடிஞ்சா நம்ம கோர்ட் போய் கேஸ் போகிற நிலைமையில் இருந்துன்னா மட்டும்தான் இதை பற்றி பெருசாக கண்டுக்க தேவையில்லை. பட் நம்ம வந்து கோர்ட்டுக்கு போயோ கேஸ் போடுறதோ முடியாத ஒரு காரியம். அப்போ நம்ம இங்கேருந்தே இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஏன்னா 2 மணிக்கு மேலே சில நேரத்தில் வந்து புக்லெட் கொடுப்பாங்க. அப்போ அதுக்கு மேலே தான் டைம் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஷேட் பண்ணி, ஸோ டைம் கண்டிப்பாக வீணாகும். அப்போ முன்னாடியே நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்குறப்போ கொஞ்சம் சீக்கிரமாக எக்ஸாமை முடிக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டால் போதும். எவ்வளோ டைமில் எழுதணும் அப்படின்னா, நீங்கள் 180 நிமிஷம் அப்படிங்கிற டார்கெட்டை வச்சு நீட் எக்ஸாம் எழுதக்கூடாது. 166 நிமிஷத்துக்குள்ளேயே முடிச்சிடணும். அப்படின்னா 2 மணி நேரம் 46 நிமிஷம், அவ்வளோதான். இந்த 2 மணி நேரம் 46 நிமிஷத்துலேயே உங்களால் நீட் எக்ஸாமை வந்து பார்த்திங்கன்னா மாக் டெஸ்ட் ஆகட்டும் அண்ட் ஃபர்தராக எந்த ஒரு டெஸ்ட் பேப்பர் ஆகட்டும் 2 மணி நேரம் 46 நிமிஷத்தில் நீங்கள் முடிக்க பார்க்கணும். கடினம்தான், ஆனால் ஏன் சொல்கிறேங்கிறதுக்கு காரணம் இருக்குது. இப்போ அடுத்த பேஜில் காட்டுறேன். இது உங்கள் எக்ஸாமால் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா கடந்த வருடம் வந்து நம்ம அகாடமியில் படிக்கலை, வேற ஒரு அகாடமியில் படித்த நம்ம மாணவர் வந்து இது கால் பண்ணி நம்மக்கிட்ட ஃபீல் பண்ணார். சார் எனக்கு எக்ஸாம் ஹாலில் செக் பண்ணி 2 மணிக்கு மேலே 20 நிமிஷம் லேட்டாக தான் என்னை உள்ளே அனுப்புனாங்க. ஸோ எனக்கு ஒரு 20 நிமிஷம் விரயமாக போச்சு. அதனால் ரொம்ப ஃபீல் பண்ணார். கட் ஆஃப் ரீச் பண்ண முடியல. இப்போ மருத்துவ சீட்டு அவருக்கு கிடைக்கல. அப்போது அந்த மாதிரி மாணவர்களுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமே என்னென்னா, நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டை இது முன்னாடியே நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கணும். கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட நல்ல ரிவிஷனோடு நீங்கள் பண்ணலாம். சார் 2 மணி நேரம் 46 நிமிஷத்தில் முடிக்க முடியுமாண்ணா? 100% முடிக்க முடியும். நீங்கள் நல்லா படிச்சிருக்கணும். ஏன்னா நீங்கள் நல்லா படிச்சிருந்தா தான் சீக்கிரமாக ஞாபகம் வரும். சீக்கிரமாக ஞாபகம் வந்து சீக்கிரமாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். பட் நீங்கள் ரிவிஷன் சரியாக பண்ணல, ஒரு டைம் படிச்சுட்டு ஓரமாக வச்சுட்டு எக்ஸாம் போகிறப்ப தான் நான் திருப்பி எடுத்து படிப்பேன் அப்படின்னா அது பெரு கால வரையும். அப்போ உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வராது. ஞாபகம் வரலைன்னா நம்மளால் எக்ஸாம் ஆலையும் எழுத முடியாது. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை தான். அப்போ நல்லா படிங்க. அப்படின்னு படிச்சிங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் 2 மணி நேரம் 46 நிமிஷத்தில் முடிக்க முடியும். அது எப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பட் இங்கே எப்படி கால விரையும், அது டைம் வேஸ்ட் எப்படி போகுதுன்னு நம்ம பார்த்துடலாம். சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைம் வேஸ்டிங் ஈவெண்ட்டாக எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களாக கடந்த 7 வருஷத்தில் என் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட சொன்னது எல்லாத்தையும் வச்சு உங்களுக்கு ஒரு இதனால் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது, அதிக சான்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்குறது லேட் பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன். உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து லேட்டாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு மெயின் எக்ஸாம்லேருந்து ஒரு 10 நிமிஷம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு 2 மணிக்கு கொடுக்க வேண்டிய பேப்பர் 2:10 2:20 கொடுக்கப்படுவாங்க. அது சரியான 100% தவறு தான். ஆனால் நிறைய டீச்சருக்கு அதை பற்றி தெரியுது கிடையாது. அவங்களுக்கு சரியான கைடன்ஸ் கொடுக்குறதில்ல. ஸோ இன்னுமே இன்சுலேட்டர் நீட் எக்ஸாமுக்கு ரெடி ஆகணும், இதுதான் பண்ணணும், இந்த டைமில் இதை கொடுக்கணும் அப்படிங்கிறது இன்னுமே புரிதல் இல்லாமல் தான் இருக்காங்க. ஆனால் அதுக்கான சொல்யூஷன் என்ன, அதை அடுத்த வீடியோ சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ லென்த் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக. சரி, மனசில் வச்சுக்கோங்க. இதுக்கான சொல்யூஷன் எல்லாமே இருக்குது. இது ப்ராப்ளம் தான், இதுக்கு என்ன சொல்யூஷன் அடுத்த வீடியோ சொல்கிறேன். ஸோ 10 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுக்காக வீணாக போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷின் பேப்பர் அவங்க லேட்டாக கொடுத்தாங்கன்னா ஓஎம்ஆர் ஷேடு பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஓஎம்ஆர் ஆகட்டும், இண்டெக்ஸ் பேப்பர் ஆகட்டும். இப்படி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இண்டெக்ஸ் பேப்பருக்கு இந்த இண்டெக்ஸ் இந்த முன்னாடி ஃபில் பண்ணுறதுக்காகட்டும், ஓஎம்ஆரில் ரோல் நம்பர் இதெல்லாம் ஷேட் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு வீணாக போகும். அதுக்கப்புறமேட்டுக்கு இதுக்கு இது கூட வந்து பார்த்திங்கன்னா 10ல் 6 மாணவர்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 3 சொல்லலை, 100% எல்லா மாணவர்களும் இந்த விஷயத்தை மறந்துடுறீங்க. அதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். டீச்சர் சிக்னேச்சர் வந்து 2 டைம் போடுவாங்க. 2 டீச்சர்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை இடத்துல நம்ம சிக்னேச்சர் விழுவோம், அந்த 2 டீச்சரும் இங்கே ஒரு ஓஎம்ஆரில் ஒரு சிக்னேச்சர் பண்ணணும் அண்ட் புக்லெட்டில் ஒரு சிக்னேச்சர் பண்ணணும். இப்படி நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் சிக்னேச்சருக்காகவே போகும். வரக்கூடிய டீச்சர் உடனே சிக்னேச்சர் போட்டு இப்படி கொடுக்க மாட்டாங்க. பார்ப்பாங்க, நீங்கள் ஓஎம்ஆர் ரோல் நம்பர் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்களா, டெஸ்ட்டு புக்லெட் கோட் ஃபில் பண்ணியிருக்கீங்களா, அண்ட் உங்கள் ஃபோட்டோ வாங்குவாங்க. ஃபோட்டோவை பார்த்துட்டு இது நீங்கள் தானே செக் பண்ணுவாங்க. இதுக்கு 2 நிமிஷத்துக்கு மேலே கூட போகலாம். பட் 2 நிமிஷங்கிறது கம்மியான நேரமாக நான் கொடுத்துருக்கேன். அண்ட் அட்டண்டன்ஸ் ஷீட்டில் தம்ப்நெயிலோடு உங்கள்கிட்ட சிக்னேச்சர் வாங்குவாங்க. ஒரு அட்டண்டன்ஸ் ஷீட் வருவாங்க. அந்த அட்டண்டன்ஸ் ஷீட்டில் உங்கள் நேமுக்கு ஃபோட்டோக்கு நேராக நீங்கள் சிக்னேச்சர் போடணும். அண்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தம்ப்நெயில் வைக்கணும், கைரேகை வைக்கணும்.
ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 நிமிஷம் தான் நான் டைம் தரேன். ஏன்னா நீங்கள் வச்சுட்டு அந்த தம்ப்நெயில் தொடச்சிட்டு ஸோ இதெல்லாம் கர்ச்சீப் தர மாட்டாங்க. அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல ஒரு 1.5 நிமிஷம் உங்களை மீறி அந்த இடத்துல வீணாக தான் போகும், வேறு வழி இல்லை. அண்ட் வந்து ஃபோட்டோ போஸ், அதாவது ஃபோட்டோ எடுக்க நடுவில் வருவாங்களாம். ஸோ நீங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா போஸ் கொடுக்கணும், ஒரு கேமரா மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. ஃபோட்டோக்கு நீங்கள் வரணும், ஒரு 30 செகண்ட் அதில் விரயமாகும். இதுக்கு மேலேயும் ஒரு சின்ன கால விரயம் இருக்குது, நான் இதில் ஆட் பண்ணலை. ஏன்னா அது வந்து ஹிட்டனாக போகும். OMR ஷேடிங், எஸ் OMR ஷேடிங்கும் டைம் வேஸ்ட் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கொஷின் பேப்பரை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதா எக்ஸாம் ஹால் கிடையாது. அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் OMR ஷேட் பண்ணணும். ஒரு கொஸ்டினுக்கு 10 செகண்டு நீங்கள் ஷேடு பண்ணிங்கனாலும் உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 180 கொஸ்டின் இருக்குது. அப்போ இதில் 180 செகண்டு போகும். ஓகேவா? அப்போ 180 சாரி நீங்கள் வந்து 180 கொஸ்டினாக 10 செகண்ட் போட்டாலே 1800 செகண்ட் வந்து இதில் போகும். ஸோ இதையுமே நீங்கள் யோசிக்கணும். அப்படிங்கிறப்போ இதுலேயுமே உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 10 செகண்ட் போட்டு பார்த்துக்கங்க. அப்போ 1800 செகண்ட் இதுலேயுமே குறையும். அப்போ மெயின் டைம்லைன் நான் சொன்ன டைமில் 166 நிமிஷத்துலேருந்து இந்த 1800 செகண்டை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மினிட்டாக கன்வெர்ட் பண்ணி போட்டு பார்த்துக்கங்க. ஸோ இதுவுமே ஒரு ஹிட்டன் OMR ஷேடிங் பண்ணுறது ஒரு ஹிட்டன் டைம் தான். அப்போ இதை விடவும் ஒரு 10 நிமிஷம் குறைவாக தான் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அப்போ சாரோட செஷன் எவ்வளோ நேரத்தில் சார் முடிக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் நல்லா ரீகலெக்ட் பண்ணி 2 மணி நேரம் 30 நிமிஷத்தில் முடிக்கிறதா ஒரு பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும் நீட் எக்ஸாமில். அதாவது 3 மணி நேரம் எழுத வேண்டிய பேப்பரை 2 மணி நேரம் 30 நிமிஷத்தில் 2 மணி நேரம் 30 நிமிஷம் முடிக்க முடியுமானா ஷோராக முடிக்க முடியும். ஸ்டேட்மெண்ட் நிறைய வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த டைமுக்குள்ளே உங்களால் எக்ஸாமை முடிக்க முடியும். இது வந்து பெரிய முடியாத காரியம் கிடையாது. ஆனால் இதுக்கு நீங்கள் மைண்ட் அளவில் தயார் பண்ணிக்கிட்டு டெஸ்ட் எழுதணும். ஸோ இன்னி அளவுக்கு கூட மாணவர்கள் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறாங்க, 3 மணி நேரமும் உட்காந்து முழுசாக டெஸ்ட் எழுதுறாங்க. அது ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம். இதெல்லாம் நீங்கள் நினச்சாலும் நினைக்கலனாலும் கண்டிப்பாக எக்ஸாம் ஹாலில் டைம் வேஸ்ட் ஆகும். முக்கியமாக அந்த OMR ஷேட் பண்ணுற இடத்துல செகண்ட் கணக்கில் வீணாகுது பார்த்தீங்களா, இதெல்லாம் கண்டிப்பாக வீணாகும். ஆனால் இது யாரும் கால்குலேட் பண்ண மாட்டீங்க. ஒரு OMR பார்த்துட்டு ஒரு ஷேட் பண்ணுறீங்க, 10 செகண்ட்னாலும் மினிமம் 5 செகண்ட் அப்படின்னு பார்த்தா கூட நீங்கள் 1800 இதில் வந்து பார்த்திங்கன்னா சரி நான் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கா சார் அப்படின்னா கூட 600 செகண்டாவது இதில் போகும். அப்போ 600 செகண்ட் அப்படிங்கிறப்போ 10 நிமிஷம் இப்படி பார்த்தாலும் இதில் ஒரு 10 நிமிஷம் தூக்கினா 36 நிமிஷம். அப்போ சார் சொல்கிற அதே கணக்கு தான் வருது. நீங்கள் 2.5 மணி நேரத்துக்குள்ளே ஷார்ப்பாக முடிக்கணும். இது போகவும் சில விஷயங்கள் வரலாம். உங்களை வந்து நடுவில் செக் பண்ணி பார்க்கலாம், உங்களோட ஹால் டிக்கெட்டை செக் பண்ணலாம், ஹால் டிக்கெட்லையும் கையெழுத்து போடுவாங்க. ஸோ இதெல்லாம் நான் போடுறது அப்படிங்கிறது இன்னுமே எக்ஸாக்டாக நிறைய நுணுக்கமான விஷயங்கள் போகப்படும். பட் ஆனால் இதுதான் அதிகபட்ச மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலத்தை வந்து டோட்டலாக குறைச்சி விடுறதுக்கான பாயிண்ட்டு. சரிங்களா? ரைட்டு, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சஜஷன். அப்போ ரியல் டைம் ஃபார் எக்ஸாமினேஷன் 2 hours 46 minutes கூட கிடையாது. தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி இட்ஸ் ஜஸ்ட் 2 hours 30 minutes மட்டும்தான். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு நல்லபடி எக்ஸாம் எழுதணும். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம் சொல்லிவிட்டு அண்ட் நம்ம ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் அண்ட் 1-on-1 பேட்ச்க்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. லாஸ்ட்டு 4 months நம்ம அகாடமியோட நீங்கள் என்ரோல் பண்ணி படிங்க. அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் எதில் கால விரயம் ஆகும்னு மட்டும் சொல்லியிருக்கேன். பட் இதுலேயுமே நிறைய நுணுக்கமான பாயிண்ட்ஸை சேர்த்து அடுத்து எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ளே எல்லா கேள்வி எப்படி எழுதுறது அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலோட ஸ்டே டியூனாக இருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் நம்ம வெற்றி தமிழ் அகாடமி சார்பில் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கிறோமா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.